என்ன தைரியம்பா உனக்கு? அவரை பார்த்து போடான்னு சொல்லிட்டியே. இதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டியை பார்த்து போடின்னு சொல்லணும். சொல்லுவியா? எங்க அவரை காணோம்? என்னங்க வரேங்க. ஐயோ, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா மனுஷன் உயிரோட திரும்பி போறது பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்க. பேசாதீங்க, போய் டாக்ஸி கூட்டு வாங்க. சரிம்மா. நல்ல நர்சிங்கமா பார்த்து எங்க தாத்தாவை அட்மிட் பண்ணுங்க. சரிம்மா. எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. சரிம்மா. எலும்பு முறிவு ஏற்படுத்தினா வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. என்ன பிரச்சனை எக்ஸ்ரே எவன் அந்த பிரச்சனை இல்ல ஊரே. சரிம்மா. என்ன பிரச்சனை நான் அங்கவே தப்பா முடிச்சானே. சரிம்மா. எங்கல முக்காம சாக்கி எடுத்து தப்பா முடிச்சு. சரி. சரிம்மா. சரிம்மா. இனிமே கல்யாணத்துல வாழைப்பழம் வாங்குவியா? 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 தயவு செஞ்சு டிஃபனை இங்கேயே கொண்டு வந்துட சொல்லிடுங்க. மித்த ரெடியா தான் இருக்கு. வாழைக்கு தான் காத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துரும். ஆஹா, எங்க கூட்டத்துக்கு இலையில போட்டா கட்டுப்படி ஆகாதுங்க. சும்மா பேப்பர்லயே கொடுங்க. சரிங்க. அப்புறம் இது ஏதோ புடவையா? இத கௌரி கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டு சின்ன பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணுமா? கொடுத்துறீங்களா? அந்த ஜவ்வரிசி பாயசத்துல முந்திரி பருப்பெல்லாம் போடுவீங்கல்ல, 1/4 கிலோ போடுறேன். அதை முழுசா அப்படியே வறுத்து போட சொல்லுங்க. முழுசாவே போட சொல்லுங்க. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாதீங்க நீங்க. அன்பு முத்தங்கள். கப்புக்குட்டி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே. என்ன? இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க. என்ன ரகசியம்? பாத்ரூம்குள்ள வாயேன் சொல்றேன். நான் வரமாட்டேன். உன் கற்புக்கு நான் கேரண்டி. வாயேன். கப்புக்குட்டி கல்யாணம். கப்புக்குட்டி கல்யாணம். கப்புக்குட்டி கல்யாணம். கப்புக்குட்டி கப்புக்குட்டி ஐயோ, கையெடுங்க. கல்யாணம். கப்புக்குட்டி கல்யாணம். குட்டிக்கப்பா அப்படின்னு என்ன கல்யாணம்? இந்த வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீடி, உனக்கு நாண்டி. நட்ட நடு சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்டு பேசுவான். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள்ட்ட பாதுகாப்பே கிடையாதா? இந்த மாதிரி நடந்து போயிடுத்துன்னு இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிடுத்தே. இனிமே என் பொண்ணை எவன் கட்டிப்பா? சீத்து, நீ அழாத. யாரா நீ? எங்க ஊர் மிராசுதார் பையன். எக்கச்சக்கமான சொத்து, சொந்த படிப்பு, 7வது வரை படிச்சிருக்கான். எதேஷ்டம். நடேசா, நீ போய் வெத்தலை பாக்கு, கல்கண்டு, பூ, குங்குமம் எடுத்துட்டு வா. இங்கேயே பாக்கு வெத்தலை மாத்தி ஆகும். சார், நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு கூட எங்க செலவுல தான் வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்திருக்கேன். ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி. நீங்க எல்லாம் சாட்சி. திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்புக்குட்டிக்கும் அச்சிரப்பாக்கம் ராஜகலவையோட பையன். என் பையன் நீங்க தெரிஞ்ச பையன். தெரிஞ்ச பையன். உங்க பேர் என்ன மாப்பிள? கல்யாணம். அது நடக்கும். பேரை சொல்லுங்க. என் பேரே கல்யாணம். பேரே கல்யாணமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல 3வது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது. வாங்கிக்கோங்க. என்னங்க என்னங்க இது எதுக்கு இப்படி உள்ள தளரே? ஐயோ, என்னது இது? எதுக்கு கதவை சாத்துறே? அப்படி பாக்காதீங்க, உங்க பார்வையே சரியில்லை. வாண்டாண்ணா.
வராதீங்க. ஐயோ என்ன? தடடா. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? உனக்காக அவுத்து விடப்பட்ட கூந்தல்டி பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு. இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு. அப்பா இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சபாஷ், சரியான ஜோடி. எப்ப வந்த? ஏன் வந்த? என்ன பார்த்த? எதுக்கு பார்த்த? யாராண்டையும் சொல்லிடாதப்பா. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய பார்க்காம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி இங்க அழிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். செய்வீங்களா? என்னடி இது? இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும். பொடி பைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏய் தம்பி, நல்லா வேணும். இன்னும் 10 நிமிஷத்துல மாடியில இருக்கிற டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கிற ரூம்ல பீரோவுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். நீங்க கௌரி அங்க கூட்டிட்டு வாங்க. நான் பீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறேன். ஆனா நான் தான் கௌரிய கூட்டிட்டு வர சொன்னதா அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னோட இமேஜே கெட்டு போயிடும். கூட்டிட்டு வரம்பா. கத்தின குத்திடுவேன். குத்தின கத்திடுவேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கௌரி நீலகண்ட சாஸ்திரிகள். வந்திருக்கா. கதவு திறந்துட்டு வந்து பாரு. ஏய் இதப்பா, யார கூப்பிடுறாங்க? நான் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது பீஸ் பீஸ் ஆக்கட. ஐயோ விவஸ்த கட்ட மனுஷா. பூர்வ ஜென்ம பாபம். உள்ள போயேண்டா. என்னடா ஊன்னு ரொம்ப பாக்காத. வா போலாம். இது மம்மி நட்சத்திரத்தை விட்டு வெளியே போறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள கத்துன ஏத்துடுவேன். அண்ணே 2 நிமிஷம் கழிச்சு கத்தலாம். ஏண்டாப்பா மங்குபதி, கௌரிய பார்த்தாச்சா? திருப்தி தானே? எங்க விஷயத்தை இனிமே யாரண்டையும் சொல்ல மாட்டியே? என்ன சொல்லுப்பா, திருப்தி தானே? இத்தனை வயசுக்கு மேல விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது. சொல்லிடு, திருப்தின்னு சொல்லு. திருப்தி, திருப்தி 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 தீரு இப்தி. நான் எடுத்து தானே திருப்தி. உமா, நம்ம மாமா குச்சேலர் எப்ப சமயக்கட்டு பக்கம் போனாலும் இட்லி துணி ரெடியா, காப்பி துணி ரெடியா, மாங்காயை நறுக்கியாச்சா, தேங்காயை துருவியாச்சா, இதைத்தான் கேட்கறாரே தவிர பணமே தர மாட்டேங்கிறாரு. என்று டெல்லியில லெட்டர் போட்டாருல்ல, நான் சத்திரத்துக்கு பணத்தோட வரேன்னு. வந்த உடனே பணத்தை கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அவர் வந்து பணமெல்லாம் இல்லைன்னு சொன்னா கௌரி கல்யாணம் நின்னுடும். நான் சத்தியமா தூக்குல தான் தொங்குவேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், கருப்பு பேண்ட் கருப்பு பனியனோட இந்த ரூம்குள்ள ஒரு திருட வந்தானா? இல்லீங்களே, பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அச்சரப்பாக்கத்துல இருந்து ஒரு கொள்ள கூட்டம் தான் வந்திருக்கு. பேசாம இருங்க. என்ன சார் நீங்க திருடங்க எல்லாம் சொல்றீங்களே? ஒரு திருடன் இந்த சத்திரத்துக்குள்ள பதுங்கி இருக்கான். கமான் கமான், வா போலாம். என்னடி இது? நம்ம போராத காலம் வாங்கி வச்சிருக்கிற வாழை இலை திருடிட்டு போனா கூட மறுபடியும் வாங்குறதுக்கு கையில காசு இல்ல. ச்சே. உமா, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பணம் இல்லைன்னு கௌரி கல்யாணம் நின்னுடுச்சுன்னு வச்சுக்க, சத்தியமா நான் தூக்குல தான் தொங்குவேன்.
சபையில என்னால மொய் எழுத முடியாது, அதனால இங்கேயே எழுதுறேன். சாரி, இட்ஸ் ஆல் ரைட். ஏன் பாட்டி, எங்க பெரியவங்க குடிக்கிறதுக்கு வெண்ணி ரெடியா? இதோ ரெடி ஆகிட்டு இருக்குமா. எங்களுக்கு உதவி செய்ய கூட கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்லைன்னு வயசுல சின்னவளா ஒரு சமயக்காரியை ஏற்பாடு பண்ண கூடாது? நீங்க தான் கிடைச்சீங்களா? நீங்க எப்ப வெந்நீர் போட்டு எங்க மாமியார் குளிச்சு விடிஞ்சாப்படதான் நல்ல கல்யாணம், நல்ல கேட்டு சமயக்காரி. அம்மா, திருச்சிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா வந்தேன். இதுவரைக்கும் எத்தனையோ லெட்டர் போட்டேன், பல தடவை நேர்ல வந்து மன்னிப்பும் கேட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்னம்மா பரிகாரம்? எத்தனை தடவை பெருக்குனாலும் திரும்ப திரும்ப பாழா போன குப்பை வந்துகிட்டே இருக்கு. எங்கடா வந்த? அம்மா போயிட்டாளா? நெருப்பு வைக்கலாமான்னு பார்க்க வந்தியா? அம்மா, அந்த நெருப்பு முன்னாடி நீ கருகிட்டு இருக்கிறத நான் ஏற்கனவே என் கண்ணால பார்த்துட்டேன். இது 30-35 வருஷத்துக்கு முன்னால நீ ஏத்துற நெருப்புடா. இன்னைக்கு இது எனக்கு சோறு போடுற நெருப்பு. அம்மா, 2 நிமிஷம், 2 நிமிஷம் என்ன பேச விடுறியா? நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தப்பு செஞ்சு எத்தனையோ குத்தவாளிகளை அவங்க தவற உணர வச்சு மன்னிச்சு திருத்தி அமைச்சிருக்கேன். அதே மாதிரி சந்தர்ப்பத்தை நீ ஏமா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கொடுக்க கூடாது? இன்னும் நான் கேட்ட 2 நிமிஷம் முடியலம்மா. கணேசன் லெட்டர் போட்டான், வேண்டிய அளவு பணத்தோட வந்திருக்கேன். ஆனா தாய் மாமனா சபையில இதை கொடுக்க எனக்கு அருகதை இல்லைன்னு நல்லா தெரியும். ஒரே ஒரு ஆசைமா, எங்க அம்மா கையால இந்த பணத்தை சபையில கொடுக்கணும். இந்த புத்தி அன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்துல. இன்னும் 1 நிமிஷம் பாக்கி இருக்குமா. இதுதான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டல் விலாசம். இதுல அதோட போன் நம்பரும் இருக்கு. நீ உனக்காக போன் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கௌரியும் கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருமா. உன் பையனும் இன்னும் குழந்தை இல்லம்மா. அவனும் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போறான். ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியாது. நீ முன்னாடி செத்துட்டா சத்தியமா இஷ்டப்படி நான் கொல்லி போட வரல. ஒருவேளை நான் முன்னாடி போயிட்டா நான் கேட்ட 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சுமா. உடனே வரோம் சார். என்னப்பா விஷயம்? ஒன்னால நான் கிட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இன்ஸ்பெக்டர் உடனே நம்மள ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. டெல்லி டிஐஜி இப்பதான் ஹோட்டல்ல இருந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணாராம். உனக்கு தான் தண்ணி இல்லாத காடு. அப்ப நாம இவ்வளவு நேரமா பாதுகாப்பு கொடுத்தது அந்த அசிங்கம் நம்மளோட புதஞ்சு போகட்டும். வா ஸ்டேஷனுக்கு போலாம். கணேசன், நாங்க எல்லாம் ரெடி. கோயில் புறப்பட ஏற்பாடு பண்ணியாச்சா? நடேசன், வாங்கி வச்சிருக்கிற பண்ட பாத்திரத்தை எல்லாம் சபையில அடுக்கி வைக்க ஏற்பாடு பண்ணியாச்சா? கௌரி, உனக்கு செய்து வச்சிருக்கிற 25 பவுன் நகையை போட்டுக்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் நான் ஒரு 25 பவுன்ல செயினும் வளையல அனுப்புறேன். அதையும் சேர்த்து போட்டுக்க. யாராவது கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் எனக்கு 50 பவுன் போட்டாரு சொல்லணும்.
நான் என் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் அப்படித்தான் சொல்லிருக்கேன். புரியுதா? உமா, வரதட்சணை பணத்துல மீதி 7000 100 ரூபாய் நோட்டா புது நோட்டா மாத்தி வச்சுக்க. சபையில கொடுக்கும்போது ஜம்முன்னு இருக்கணும். என்ன என்ன கணேசன், ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? கோயிலுக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமா. சொல்லுப்பா. நீங்க கௌரி கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் இப்படி எல்லாம் உழைக்கிறீங்க. நடேசா, அது என் கடமைடா. மாமா, அதை விட முக்கியமான கடமை உங்களுக்கு ஒண்ணு இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு, ஒரு நொடியில செய்யறேன். வரதட்சணை பணம் சாயங்காலத்துக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்தாகணும். டெல்லியில இருந்து நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க கேஷா கொண்டு வந்திருக்கீங்களா, செக்கா கொண்டு வந்திருக்கீங்களா, டிராஃப்டா? டிராஃப்ட்னா யார் பேர்ல? என்னடா சொல்ற? பேங்குங்கிற, டிராஃப்ட்ங்கிற, கேஷ்ங்கிற, என்ன சொல்ற? மாமா, என் கூட விளையாடாதீங்க மாமா. நீங்க நானா விளையாடுறேன்? ஆமா, என்ன யாரு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கு? நீங்க குச்சேலர் தானே? ஆமா. டெல்லி குச்சேலர் தானே? டெல்லியா? வடக்க கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் நான் போனதே கிடையாது. நீங்க என்னுடைய தாய்மாமன் தானே? இல்லையே. நீங்க டெல்லியில டிஐஜி தானே இருக்கீங்க? டிஜியா இருந்தா நான் ஏன்டா இங்க உட்காந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்க போறேன்? எனக்கு பூர்வீகம் அம்பத்தூர். எல்லா கல்யாணத்துக்கும் போவேன், நல்லா உழைப்பேன், 2 வேளை சாப்பிட்டு வருவேன். சார், நான் கேட்டதுக்கு அப்ப நீங்க குச்சேலர், என்னுடைய தாய்மாமன். நாமளே பிச்சைக்கார கல்யாணம் பண்றோம், நம்ம கல்யாணத்துக்கு பிச்சை எடுக்க வந்திருக்காரு. சரி, ஏதோ வேலை செய்யற போனா போகுது, அவரும் 2 வேளை சாப்பிட்டு போட்டோம். கணேசா, என்ன சொன்ன? போனா போகுதா? போனா போதுங்கிற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு நான் ரோட்ல இருந்து பிச்சை எடுத்திருப்பேன்ப்பா. உழைச்சுதான் சாப்பிடுங்கிற வைராக்கியம் உடம்பு இருக்கு, ஆனா வேலை கிடைக்கல. வேண்டாம்ப்பா, ஏற்கனவே உனக்கு தண்ணி கஷ்டம். நான் கணேசா, என்ன புரிஞ்சுட்டு, என் உழைப்ப புரிஞ்சுட்டு குசேலா உட்காரு சாப்பிடுனா ஒரு வா, இல்ல ஈரத்துடைய நானா மாப்பிளோட பாட்டிக்கு வத்த குழம்பு பிடிக்கும்னு சொன்னேன், பண்ணி வச்சிருக்கா? அப்பா சாமி பாவண்டா, கணேச கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றான்டா, அடுப்புல நெய்ய ஊத்திராத. கப்போ, மாப்பிள இழப்புக்கு சம்மந்தி வீட்டு பெண்களுக்கு எல்லாம் மல்லிகைப்பூ மட்டும் வேண்டாமா, கொஞ்சம் சாமந்தி பூவும் கலந்துக்கோ, ரொம்ப சிக்கனமா இருக்கும். என்னடா என்ன மசமச நின்று இருக்கு? டேய், சாயந்தரத்துக்குள்ள டௌரி பணத்தை கொடுத்தாகணும்டா. அந்த உண்மையான குச்சேரில கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கி அவரை போய் இப்படி பேசிட்டீங்களே. நான் என்னடி தப்பா பேசினேன்? பணம் கிடைக்கலங்கிற வருத்தம் கூட எனக்கு இல்லடி. டேய் நடேசன், அதான் தப்பா பேசினா நீயே சொல்றா. கணேசன், கணேசன், மாப்பிள்ளை அழைப்புக்கு கோயிலுக்கு போனுங்கிறத மறந்துட்டீங்களா? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? எருமமாடு கூட தார் குச்சியால குத்துறா எந்திரிச்சிரும். நத்த ஜென்மங்கள், நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுக்க வந்த. சீக்கிரம் பரப்புங்க. கணேசா. என்ன பாட்டி? எல்லாம் நல்லபடியா நடக்குதாப்பா? கையில பணம் இருக்கா? நம்ம கஷ்டம் ஏண்டி பாட்டிக்கு தெரியணும்? அது எல்லாம் நல்லபடியா நடக்குது பாட்டி. கையில நிறைய பணம் வச்சிருக்கேன், எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறேன். சம்பந்தி, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணும். ஏப்பா, ஜபர்சி பாயசம் கிடையாதா? இல்ல சம்பந்தி, அதை விட முக்கியமான விஷயமா பேசணும். மாப்பிள்ளை பூர்வம் சத்திரத்துக்கு போகட்டும், நிச்சயதார்த்தம் நடந்து முடியட்டும், சாப்பாட்டுக்கு அப்புறம் பேசுவோமே. அது இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை பூர்வம் சத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். என் கூட வாங்க.
சார், நான் வரதட்சணை பணம் 8000 ரூபாய் பேசிருக்கேன்ல, அதுல 1000 ரூபாய் கூட அட்வான்ஸா கொடுத்துட்டேன்ல. என்ன தங்கை கல்யாணமா? சார், மீதி பணம் 7000 ரூபாய்க்கு நான் எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல சார். சார், 25 பவுன் நகை பண்ணி போடுறதா நான் ஒத்துக்கிட்டேன் சார். அதுல என்னால 11 பவுன் தான் சார் பண்ண முடிச்சு. மீதி 14 பவுன் இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், எவர்சில்வர் பாத்திரம், இந்த வகையறால உங்க பொண்டாட்டி கேட்டதுல பாதி கூட என்னால பண்ண முடியல சார். சார், நான் நாணயமானவன் சார். சார், நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நான் சாகரத்துக்குள்ள செஞ்சு போட்டுறேன் சார். சார், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க சார். சார், என் தங்கச்சி கழுத்துல மஞ்ச கயிறு ஏறலைன்னா சத்தியமா என் குடும்பம் தூக்குல தொங்கிடும் சார். சார், ஜெய் ராஜகலவன் அவர்தான் இவ்வளவு கெஞ்சுறாரு. நீ ஆம்பளையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க முடியாதாடா? ஒண்ணு கௌரி கழுத்துல தாலி ஏறும், இல்ல உன் பொண்டாட்டி உன்னை தள்ளி வைப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சுபகாரியம். பொறுத்தது போரும், மகனே பொங்கி எழு. அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக, 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக, 48,000 கோடி ரிஷிகள் சாட்சியாக, மும்மூர்த்திகள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் நண்பர்கள் சாட்சியாக, திருநின்றவூர் கணேசன் சகோதரி கௌரியை அச்சரப்பாக்கம் ராஜகலவியின் குமாரர் மங்குபதிக்கு நாளை காலை திருமணம் செய்ய இந்த சபையில் நிச்சயிக்கப்பட்டது. சுபம். கணேஷா, இந்த மூர்த்த வெத்தரவாக தட்ட சம்பந்திக்கிட்டு கொடு. ஒரு நிமிஷம் சாஸ்திரிகளே, இதோட தான் வரதட்சணை பணத்தை வச்சு கொடுக்குற பழக்கம்? ஆமா. அப்ப மீதி பணத்தை தட்டல வைங்க கணேசன். ருஷேந்திரமணி. என்னது ருஷேந்திர மணியா? ஆமாண்டி, நீ என் பொண்டாட்டிடி. உன்னை நான் பேர சொல்லி கூப்பிட கூடாதா? வரதட்சணை பணத்தை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? செலவழிச்சுட்டேன். செலவழிச்சிட்டீங்களா? எப்படி? சீட்டாடினேன், சிகரெட் பிடிச்சேன், ரேஸுக்கு போனேன், தண்ணி அடிச்சேன், தேவடியா வீட்டுக்கு போனேன். நீ யாரு கேக்குறதுக்கு எருமை மாடு. தட்ட வாங்கிக்கிட்டா? என்னாச்சு உங்களுக்கு? பணத்தை தான் செலவு பண்ணிட்டீங்க. இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க நகை. பொம்பளைக்கு பொன் நகையை விட புன்னகை தாண்டி முக்கியம். கோவில்ல சாத்துறா மாதிரி உடம்பெல்லாம் நகையை சாத்திருக்கியே தவிர உன் மூஞ்சியில ஒரு சிரிப்பையே காணுமேடி, சிடு மூஞ்சி முண்டம். மங்குபதி என் பையன். அடியே, நான் இல்லைன்னா உனக்கு எதிரி பையன். யாருகிட்ட பேசுறீங்க? ஆற்காடு விஷேந்திரமணி கிட்ட பேசுறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் அச்சரப்பாக்க ராஜகலவன். உன் கொடலை உருவி மாலையா போட்டுக்குவேன், மென்னிய திருகி சமுத்திரத்துல போட்டுடுவேன். நான் தட்டை வாங்க தாண்டி போறேன். உன்னை என்னடி உத்தரவு கேட்கறது? இஷ்டம் இருந்தா சபையில இரு, இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போடி நாயே. என்னைய சபையை தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க? போங்க உங்க பிறந்த வீட்டுக்கு. இல்லைங்க, என்னங்க தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. சார், தெரியாம பண்ணிட்டேங்க சார். சார் 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 சார், நான் உங்ககிட்ட கேட்டேன் சார், பதிலே சொல்லலையே. கணேசா, இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாணம் ஊர்வலம் சத்திரத்துக்கு வந்துடும் சார். என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க சார். கணேசா, என்ன மன்னிச்சிருப்பா. என் பொண்டாட்டியை அடக்கி ஒடுக்கி இந்த நிச்சயதார்த்தத்தை நானே நடத்தி முடிக்கிறதா கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனைக்கு நல்லாத்தான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராதுப்பா. 27 வருஷமா ஆமாம் போட்டு நாக்கு, கூஜா தூக்கின கை, மரியாதை கொடுத்த ரத்தம், அவங்களுக்கு எதிரா என்னால பேச முடியாதுப்பா. சார், கணேசா,
நான் உங்ககிட்ட வேணும்னு கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், ஜவ்வரிசி பாயசம்பா. அதை நீ தரலைனா கூட நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா நீ சபையில போய் அவமானப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அவங்கள தனியா கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுப்பா. சொல்றேன் சார், சொல்றேன். என்ன தைரியம் இருந்திருந்தா வரதட்சணை பணத்தை கையில கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் பணம் இல்லைங்கிற விஷயத்தை என்கிட்ட மூடி மறைச்சிருப்பீங்க. அதனால தான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன். 25 பவுன் நகை கேட்டதுக்கு 11 பவுன் தான் போட்டிருக்கீங்க. அதே இப்பதான் என்கிட்ட சொல்றீங்க 14 பவுனை விட்டு கொடுக்கறதுக்கு என் பிள்ளை என்ன கூணா குருடா முடமா? பண்ட பாத்திரம் எதுவுமே இல்லாம கட்டி மனையில குடும்பம் நடத்துறதுக்கு என் பிள்ளை என்ன வக்கில்லாதவனா பிச்சைக்காரனா பரதேசியா? அம்மா, எங்க தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்டதெல்லாம் எப்படியாவது நாங்க செஞ்சு போட்டுடுறோம். அடமானம் வைக்கிறதுக்கு உங்க தலையில என்ன இருக்கு? நாங்க எங்கெல்லாமோ அலைஞ்சோம், எங்களால முடியலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ருஷேந்திரமணிக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்லித்தான் பழக்கம். காலையில 4 மணிக்குள்ள நான் கேட்ட ஐட்டம் எல்லாம் வந்து சேரணும். இல்ல அதுக்கு சமமான பணமாவது கையில ரொக்கமா கிடைச்சாகணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல இந்த ஆற்காடு ருஷேந்திரமணி குடும்பம் காலையில 6:15 மணி பஸ்ல அச்சரப்பாக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள், ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். அதிகாரமாமியாரின் அட்டகாசங்கள், அதிகாரமாமியாரின் அட்டகாசங்கள், அவள் அகம்பாவனாவினிலே மேளதாளங்கள், டௌரி மேளதாளங்கள். ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள், தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள். மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள், தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள். ஒரு மகனை சுமந்ததாலே உலகை கேட்கிறாள், இவளே தன் மகளின் திருமணத்தில் கண்ணீர் வடிக்கிறாள், நீதி கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவனே கண்டிருந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். குலமகளை கரம் பிடிக்க கூலி கேட்கிறான் தங்க, திருமகளில் மேனியிலே பொன்னை பார்க்கிறான். குலமகளை கரம் பிடிக்க கூலி கேட்கிறான் தங்க, திருமகளில் மேனியிலே பொன்னை பார்க்கிறான். சந்ததிகள் தரும் துணையை நிறுத்து பார்க்கிறான், முச்சந்தியிலே வேசியிடம் வீசி எறிகிறான், காசை வீசி எறிகிறான். கருவினிலே இருவருக்கும் 10 மாதமே
மன உறவினில் ஏன் அருவருக்கும் வர்க்க பேதமே? ஆடவரே உயர்வு என்று என்ன சட்டமோ, அந்த ஆடவரை பெற்ற இனம் என்ன மட்டமோ, ஏன் அடிமை பட்டமோ? ஆண்டவனே கண்டிருந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், சோக கதையை கேளுங்கள், சோக கதையை கேளுங்கள். நாலு பேர்ல ஒருத்தராவது நீ நம்பி இருக்கலாம். விவரத்தை சொல்ல வந்தவன அவன் தான் தப்பா பேசினா. அவங்களாவது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன மன்னிப்பு கேட்டாதான் சத்திரத்துக்குள்ள வருவேன்னு சொன்னேனா? வாடான்னு ஒரு வார்த்தை எவன சொல்றா இந்த கல்யாணம் நின்னுடும். நான் நடேசனை கூட வாடான்னு கூப்பிடல, இன்விடேஷன் கொடுக்கல. ஆனா அவன் சத்திரத்துக்குள்ளதான் இருக்கான். எவன் நீ ரிஷேந்திரமணி? என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த வாடா. உங்க அம்மா பேசுறேடா. ரிஷேந்திரமணி சமந்திமா, ரிஷேந்திரமணி சம்பந்திமா, ரிஷேந்திரமணி சம்பந்திமா, இந்தாங்க நீங்க கேட்ட வரதட்சணை, இந்தாங்க நீங்க கேட்ட பணம். பொறுப்படுமா. அண்ணி, எங்க மாமியார் கேட்டதெல்லாம் செஞ்சிட்டீங்க. ஆனா இந்த பியூனோட நகை விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. கூடிய சீக்கிரம் இதையும் மாத்துருங்க. இல்லைன்னா பின்னாடி விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்க வீட்டுல கோச்சுக்குவாங்க. எங்க வீட்டுல கோச்சுக்குவாங்க? எங்க வீட்டுல? சரிம்மா, உங்க அண்ணனை என் புருஷனை சீக்கிரமா பண்ணி போட சொல்றேன். உங்க வீட்டுல காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரமா புறப்படுமா. உட்காரா, மாலையை போட்டுக்கடா, அப்பதான் நீ மாப்பிள. கணேசா, என்னது இது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருந்தா என்ன? நடேசனுக்கு எதுக்கு இப்ப திடீர் கல்யாணம்? இத பாருங்க, எனக்கு பொண்ண பிடிச்சிருக்கு, எனக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இன்னைக்கே இப்பவே கல்யாணம். காலனா செலவில்லாத கல்யாணம். சத்த இப்படி வாயேன். என்னம்மா? கல்யாணம்னா ஒரு 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? இத பாருங்கம்மா, என் ஒரு கண்ணுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னொரு கண்ணுக்கு கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு? ஏண்டா கல்யாணம்னா ஒரு அக்னி எரிய வேண்டாமா? இத பாருங்க சார், ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணின அண்ணனோட வயிறு நெருப்பா பத்தி எரியுது சார். நான் சபையில முன்னாடி நிக்க போறேன். இதை விட உங்களுக்கு ஒரு அக்னி தேவையா? கணேசா,
கல்யாணம்னா ஒரு அம்மி மிதிக்க வேணாமா? அதுக்குத்தான் நான் ருஷேந்திரமணி அம்மாவை சபையில நிக்க சொன்னேன். அவங்க மனசு 1000 அம்மிக்கல்லுக்கு சமம். கணேசன், இது பாருங்கம்மா, என் தங்கச்சி கழுத்துல உங்க பையன் தாலி கட்டிட்டான். இனிமே உங்களால ஒண்ணும் அசைக்க முடியாது. அடுத்த வேளை சோறு உங்களுக்கு இனிமே என் தங்கச்சி போட்டாதான். ஆமா. ஏம்மா முறைக்கிறீங்க? அவர் சொல்றதுல என்ன தப்பு? இப்ப அப்பா நீங்க சொல்றபடி தானே கேக்குறாங்க. நான் அவர் பையன் தானே. இனிமே நானும் பொண்டாட்டி சொல்றபடி தான் கேட்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கே பெருமை. என்னப்பா சொல்றீங்க? பொங்குமதி, சொன்னீங்க 1000த்துல ஒரு வார்த்தை. எப்படியாவது நம்ம குடும்ப பெருமையை காப்பாத்துற. ஐயா. என்ன சிரிப்பு? சும்மா இருங்க. சரிங்க. தாலியை கட்டண்டா.